என்னோட பேர் உஷா. என்னதுன்னா, நான் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன் சவிதா யூனிவர்சிட்டியில். எனக்கு ஆக்சுவலாக வந்து 5 days 6 days ஒர்க் இருக்கும். சண்டே இன்னைக்கு ஒரு நாள் வந்து எப்போவுமே கொஞ்சம் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் நினைப்பேன். ஸோ இருந்தாலும் இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நான் 3 days யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், வரலாமா வேணாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சுவலாக இன்னொன்று என்னதுன்னா, 1.5 years பேக் வந்து எனக்கு ஸ்பைனலில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணி 1.5 years ஆயிடுச்சு. ரெக்கவர் ஆகி வந்துட்டேன். ஸ்டில் நான் வந்து இன்னும் சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த சர்ஜிக்கல் கான்சிக்வன்சஸ்னால. ஸோ ப்ளஸ் வந்து ஏஜ் ஃபேக்டர்னால நிறைய வந்து இன்னும் இஷ்யூஸஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கே நிறைய செலவு பண்ணியாச்சு. ஸோ இப்போவும் நம்ம வந்து ஹெல்த்தாக பார்த்துக்காம இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிங்கிறதுனால சண்டேன்னு கூட பார்க்காம எல்லா வீட்டில் இன்னும் பெண்டிங் ஒர்க் இருக்குது, எல்லாமே அப்படியே போட்டுட்டு கிளம்பி இங்கே வந்தாச்சு. ஆனால் நான் வரும்போது நினச்சேன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்த பிறகு பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல வேளை நான் மிஸ் பண்ணலை அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஒரு சண்டே போனாலும் பரவாயில்ல, என்னோட அப்கமிங் லைஃப்பில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இப்போ இன்னைக்கு சொல்லி தந்தாங்க. எப்படின்னா ரியல் டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது நாங்கள் நின்று வந்து கிளாஸ் நடத்தோம், தரையில் உட்காந்து கிளாஸ் எடுத்தோம், சேரில் உட்காந்து எடுத்தோம். அதே மாதிரி லன்ச் டைமில் அண்ட் ஸ்நாக்ஸ் டைமில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஹீலர் சசிகுமார் சார் வந்து எங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து என்னதுன்னா எல்லா டைப் பாடியில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எனக்கு பயாலஜிக்கல் டேர்ம் வந்து ரொம்ப புரியாது. இருந்தாலும் என்னை வந்து எல்லாமே சொல்ல வச்சு புரிய வச்சாங்க. ஸோ நமக்கு ஒரு இது இன்டெப்த்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம எதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம், என்ன பெனிஃபிட் இருக்கும் அதுங்கிற மாதிரி எங்களை வந்து திங்க் பண்ண வச்சாங்க. இப்போ எங்கள் கிளாஸ் முடிஞ்சாலுமே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் என்னோட ஹோம்ஒர்க் வந்து நான் பண்ணுவேன், என்னென்ன சொன்னாங்கன்னு ரீகால் பண்ணி நிறைய நாங்கள் இமேஜஸ் வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கண்டினியூஸாக போட்டு நாங்கள் பார்த்து அதான் செல்ஃப் ஹீலிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நடந்த கிளாஸில் இன்றைக்கி மட்டும் எக்ஸசைஸ் இல்லாமல் ஸோ அப்கமிங் டேஸில் வந்து இங்கே சொல்லி தந்ததை நம்ம ரிப்பீட் பண்ணி ரீகால் பண்ணி நாங்கள் வந்து பெனிஃபிட் ஆகும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அண்ட் தென் இது மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து இன்னுமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வர்றாங்க. ஸோ அவங்களோட நாலேஜு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது இன்னும் நிறைய பெனிஃபிட் வந்து நம்ம ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் இன்னொரு கோர்சஸ் வந்து கனெக்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நான் வருவேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.